சென்னை அடுத்த பெருங்களத்தூர், வண்டலூர் பகுதிகளில் அடுத்தடுத்து 8 கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களை அச்சப்பட வைத்துள்ள முகமூடி கொள்ளையர்கள் சிக்குவார்களா? சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூர் காமராஜர் நெடுஞ்சாலையில் ஹரிஷ் என்பவர் செல்போன் விற்பனை மற்றும் பழுதுபார்க்கும் கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் புதன்கிழமை அன்று இரவில் கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்ற ஹரிஷ் மறுநாள் காலை கடையை திறக்க வந்தபோது கடையின் ஷட்டர் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். கடைக்குள் சென்று பார்த்தபோது கண்ணாடி கதவுகள் உடைக்கப்பட்டு கிடந்துள்ளன. மேலும் வாடிக்கையாளர்கள் பழுது பார்ப்பதற்காக கொடுத்திருந்த 2 ஐபோன்கள் மற்றும் கல்லாவில் வைத்திருந்த 8000 ரூபாய் பணம் திருடப்பட்டிருந்தது. ஹரிஷ் கடைக்கு அருகிலேயே சலீம் என்பவர் மூக்கு கண்ணாடி விற்பனை செய்யும் கடை வைத்திருந்தார். அந்த கடையின் ஷட்டரையும் உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் கல்லா பெட்டியில் பணம் இல்லாமல் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ஆனால் கடையில் ஸ்டைலாக இருந்த 2 கூலிங் கிளாஸ்களை எடுத்துச் சென்றுள்ளனர். இந்த திருட்டுச் சம்பவங்கள் குறித்து பீக்கங்காரணை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 மர்ம நபர்கள் அடுத்தடுத்து கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது தெரிய வந்தது. மேலும் கொள்ளையர்கள் பூட்டை உடைப்பதற்காக பயன்படுத்திய கௌபார் கம்பியை கடை வாசலிலேயே போட்டுவிட்டும் சென்றுள்ளனர். இந்த திருட்டு சம்பவங்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் வண்டலூர் ஓட்டேரி பகுதியிலும் அடுத்தடுத்த கடைகளில் திருட்டு சம்பவங்கள் நடந்திருப்பது தெரிய வந்தது. ஓட்டேரியில் வேதா என்ற மருந்து கடையில் ஷட்டரின் பூட்டை உடைத்து 10,000 ரூபாய் பணம் மற்றும் வலி நிவாரண மாத்திரைகளை திருடியுள்ளனர். அடுத்தடுத்த 5 கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவம் அரங்கேற்றப்பட்டுள்ளது. கொள்ளையர்கள் முகம் தெரியாமல் இருப்பதற்காக துணியால் மூடிக்கொண்டு வந்து சிசிடிவி கேமராக்களை மடித்து உடைத்து விட்டு சென்றதும் தெரிய வந்தது. தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர், பீக்கங்காரணை பகுதிகளில் சுற்றி வரும் கொள்ளையர்களால் அப்பகுதி மக்கள் பீதி அடைந்துள்ளனர். தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வரும் முகமூடி கொள்ளையர்கள் சிக்குவார்களா?